ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பாம்பே ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கம்மி ரேட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். யார் வேணாலும் இந்த ரெசிபியை குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ அதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். சோள மாவு ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 3/4 கப் அளவு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டு, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். சுகரெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோள மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு சேர்த்தணும், அடியில் சோள மாவு தங்கிக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே வரணும். இது குயிக்காக கெட்டி பெற்றும். இப்போ பாருங்கள், ஜெல்லி ஃபார்முக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். சோளமாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணல. பீட்ரூட்டை துருவி ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். இந்த கலர் வாட்டர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் லிக்விட் சென்ஸுக்கு அப்புறம்தான் டைட் ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கலர் டார்க்காக கிடைக்குன்னு நினச்சி தான் நான் ஆட் பண்ணேன். பட் கலர் ரொம்ப லைட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நெய்யை அப்சர்வ் பண்ணி லூஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஸ்பூனு, ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கெட்டியாகிறதுக்கு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு நெய் தடவிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு தூவி வச்சுருக்கேன். அதில் இந்த அல்வாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அல்வாவை அந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பை அழகுக்காக தூவி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் ஆறதுக்கு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு தட்டத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. இது யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமு செஞ்சாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது.